இபிஎஸ் அணியில எவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க, எவ்வளவு எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க சார்? எங்க நம்ம சிவி சண்முகம் அணியில எவ்வளவு பேர் போயிருக்காங்க? இன்னைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ்க்கு ஆதரவா எவ்வளவு பேர் வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் இபிஎஸ் ஐயா கூட 22, அவங்களுக்கு 22. வேற என்ன கூட்ட கூடியிருக்கா? 100க்கு 100 இங்க இல்ல. இபிஎஸ் பொதுக்குழு ஒன்று ரெண்டு வராமல் இருப்பாங்க. நாளைக்கு எல்லாம் தெரியும். பல பேருக்கு தவறு போயிருக்காது. மெஜாரிட்டி மக்கள் எல்லாம் விட்டாங்கப்பா. உங்களுடன் இணைந்து செயல்பட்ட முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், சிவி சண்முகம் போயிருக்காங்க. நாளைக்கு இணைந்து செயல்பட போறாங்க. நாளைக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க வர்றதுக்கு? உங்களோட இணையம் அதெல்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க தான் சார் சொன்னீங்க இணையத்துக்கு வாய்ப்பு. நான் எப்பயா சொன்னேன்? இந்த தண்ணிக்கு என்னப்பா எப்படி சொல்றாரு? இப்பதான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் எப்ப சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன்? இருக்கிறவங்கள போக முடியாதுன்னு சொன்னேன். இணையறதுக்குன்னா கட்சியில சில பொறுப்புல இருப்பாங்கல்லப்பா, தெரியாம இருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. வாங்கடானா வந்துருவாங்க. கொரோனா அமைக்கிறதுக்கு வெளியே வந்து மனு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எதிர்ப்பணியிலையும் கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு? எங்க அதெல்லாம் சட்டசபைக்கு உட்பட்ட பேச்சு. இங்க என்னப்பா கேக்குது? அதுதான் அதுல சட்டசபையில அவங்க சட்டப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி எடப்பாடியார் தரப்பு சொல்றதா சரியானது, தலைவர் சொல்றதா கரெக்டு, அவர் சொல்றத எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதுல போய் நம்ம தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவையும் திமுகவையும் மக்கள் போக்கு பண்ணிருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அது தீர்ப்பு வந்துருச்சு. என்னத்த சொல்றது? அதான் புறக்கணிச்சிருக்காங்கன்னு தான் தெரியுது. அப்புறம் என்ன? தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக பின்னடைவாவே இருக்குது. இப்ப இந்த நிலைமையில பாத்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட வேல்மணி தலைமை தனியாக பின்னாடி போயிருக்காங்க. இது மேற்கொண்டு பின்னாடி தானே நமக்கு பொறுத்த வரைக்கும். அதை எப்படி பாக்குறீங்க ஐயா? அதாவது அதிமுக வெற்றி பெற்ற 47 பேர் எடப்பாடியார் தலைமை ஏற்றவர்கள். எடப்பாடியார் தலைமை ஏற்றவர்கள் சரியா இருக்காங்க. ஏதாவது ஆதாயம் எங்கேயாவது பெறலாம்னு நினைக்கிறது அதுதான். அவங்கள கேளுங்க, எதுக்கு பயன்படுத்த நமக்கு தெரியாது. இப்போ 24 பேர் அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அமைச்சர் கிடைக்கிறதா மெயினாக அதை எதிர்பார்த்தா போயிருக்காங்க. அமைச்சர் பதவி எதிர்பார்த்தா போயிருக்காங்க. கிடைக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி? நான் ஜோதிடர் இல்லை, எனக்கு தெரியாது. நான் என்ன பதில் சொல்றது? வேறு வழி அதிமுக தயாராக இருக்கிறது. சட்டம் என்ன செய்யறதோ அதை படிச்சு அவங்க தவற வந்து திருப்பி வந்தா அதிமுக சேர்த்துவாங்க. சேர்த்து வாய்ப்பு இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடியார். நான் கிடையாது. கட்சி பொருளாளராக இருக்கீங்க. என்ன பணத்தை பத்தி கேள்வி சொல்றேன். கட்சி நடவடிக்கை அவரு தானே முடியும். நான் இன்னொருத்துக்காக பேச கட்சியில ஏதாவது பிரச்சனை பணம் இருக்குன்னா கேள்வி சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.